தன்னுடைய ஜனங்களுக்கு அவர் நம்பிக்கையை கொடுக்கிறார். கர்த்தாவே, உம்முடைய நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள். அல்லேலூயா. யார் நம்புறாங்க? அவருடைய நாமத்தை அறிந்தவர்கள். யாருக்கெல்லாம் நம்பிக்கை இருக்குதுன்னா, அவருடைய நாமத்தை அறிஞ்சு இருக்கிறவங்க கண்டிப்பா அவரை நம்பாம இருக்கவே மாட்டாங்க. அல்லேலூயா. அதான் யோபு எழுதுகிறார் 29ஆம் அதிகாரத்துல, ஆண்டவரே, முந்தின மாதங்களையும் முந்தின நாட்களையும் நான் நினைக்கும் பொழுது உன்னுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் தலை இருந்தது. அவைகளை நான் வாஞ்சிக்கிறேன். ஆண்டவரே, எனக்கு உண்டான அந்த சீரை நான் பார்க்கிறேன். என் தலையின் மேல் உங்களுடைய தீபம் இருந்தது. அந்த தீபத்தினால இருளை கடந்து போனேன் உங்களுடைய வெளிச்சத்தை. அல்லேலூயா. எவ்வளவு அழகா எழுதுறாரு ஆண்டவரே. அதாவது ஊருக்குள்ள வச்சுட்டாரு, ரொம்ப ஊருக்கு வச்சுட்டாரு, பிள்ளைகளையும் இழந்துட்டாரு, சொத்துக்களையும் இழந்துட்டாரு. அந்த மாதிரி சூழ்நிலையில அவர் தன்னை திடப்படுத்துற ஒரு விஷயத்த அவர் பேசுறாரு பாருங்க. இப்ப இருக்கிற விஷயத்த பேசாம, இதற்கு முன்பாக கர்த்தர் எவ்வளவு நன்மைகளை செஞ்சாரு, அதெல்லாம் பயங்கரமானவர்கள் ஆண்டவரே. முந்தின நாட்களை நினைக்கிறேன், முந்தின மாதங்களை நினைக்கிறேன். அப்போ உங்களுடைய தீபம் என் தலையின் மேல் இருந்தது. நான் இருள வெளிச்சத்துல கடந்து போனேன். அதெல்லாம் சொல்றாரு பாருங்க. என்ன அவர் கூடாரத்தின் மேல் இருந்ததுன்னா, தேவனுடைய ரகசிய செயல். அல்லேலூயா. அதான் 29ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனம் அழகா எழுதுறாரு. தேவனுடைய ரகசிய செயல் கூடாரத்தின் மேல் இருந்தாங்க. என் தலையின் மேல். இப்போ நம்ம கூட அப்படிதான். அல்லேலூயா. அவருடைய ரகசிய செயல் நம்ம தலைமையில் இருக்கும், நம்ம குடும்பத்தின் மேல இருக்கும், நம்முடைய ஊழியத்தில் இருக்கும், நம்ம போற சபைகள் இருக்கும். ஆனா நம்ம கண்ணுக்கு தெரியாது. அல்லேலூயா. அது எல்லாமே முந்தின மாதங்கள் என்ன நடந்தது யோபுக்கு, அப்படிப்பட்டவைகள் தான். முந்தின மாதங்களில் என்ன சீர் இருந்தது, என்ன நன்மைகள் இருந்தது, எப்படி பழுகி பெருகி இருந்தாரோ அந்த சீர் தான், அந்த ரகசிய செயல் தான் அவனுடைய கூடாரத்தின் மேல் இருந்தது. அதே ரகசிய செயல் உங்க மேலையும், உங்க குடும்பத்தின் மேலும், ஊழியத்தின் மேலையும் இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன சொல்றாருன்னா, நம்பிக்கை, விசுவாசம். நம்ம அதிகமா ஆண்டுக்குள்ள போறோம் எதை வச்சு நம்ம நிரூபிப்போம்னா, ஒரே ஒரு விஷயம் தான், எனக்குள்ள இன்னும் விசுவாசம் அதிகமா இருக்கிறது, இன்னும் கர்த்தர் மேல நான் நம்பிக்கையா இருக்கிறேன். அதுதான் நீங்க ஆவிக்குரிய வழியில் இருக்கிறீங்கன்னு என்பதற்கு அடையாளம். அல்லேலூயா.